அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு மறுபடியும் ஹவு டு கனெக்ட் காட் கண்டினியூவஸ்லி, கான்சியஸ்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி என்பதை பற்றிய 5வது பகுதியை பேசுகின்றேன். நான் இந்த 4வது பகுதியிலே பேசியிருக்கிறேன். கடவுளோடு இணைவதற்கு, கடவுளினுடைய தன்மையோடு இணைவதற்கு, கடவுளுடைய உணர்வு அதிர்வலைகளோடு வைப்ரேஷன்களுக்குள் நுழைவதற்கு நீங்கள் முதலிலே நீங்கள் ஒன்றுமில்லை என்ற உணர்வினை மட்டும் ஏற்றிக்கொண்டு, ஆனால் உங்களுக்கு உங்களுடைய ஆற்றலின் மூலம் கிடைத்த அத்தனை விஷயங்களையும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் இன் த வேர்ல்டாக, அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தாலும் ஆகலாம். இதில் இது நிறையா பேர் தவறாக கணக்கு பண்ணி என்கிட்ட திருப்பி கேட்குறாங்க, இது என்ன போதனையான்னு. போதனையே கிடையாது. இந்த பூமியவே மறு ரெவல்யூஷனுக்கு கொண்டு போகிற ரகசியம் இது. இந்த பூமி, இந்தியாவை மட்டும் எடுத்துங்க, எல்லாரும் பேசுகிறோம் கெட்டுப்போச்சு. அது எத்தனை ஃபார்மில் கெட்டுப்போச்சுன்னு வச்சுங்க. அதில் மாதுன்றாங்க எல்லாம் கெட்டுப்போச்சுன்றீங்கல்ல, லஞ்சம்ன்றீங்க. இது பூரா திருப்பி நீங்கள் பேசி நானும் பேச வேணும். எந்த மனிதனுக்கும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எதிர்த்த வீட்டில் இருக்கவனோட தொடர்பே இல்லை, இருக்க முடியாத நிலையெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்கல்ல, உணர்வோடு. அது மாதிரி எங்கே போனாலும் நம்ப முடியல. சரி, டிஜிட்டல் வேர்ல்டில் வியாபாரம் பண்ணி பொருள் வாங்கலாம்னா அங்கேயும் ஃப்ராடு. சரி, ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இதெல்லாம் யாரும் இன்னைக்கு வரைக்கும் நிறுத்த முடியலை என்பது கன்ஃபார்ம் தானே. அப்புறம் தானே சைபர் கிரைம்லாம் வந்தது. இதற்குத்தான் நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஹவு டு கனெக்ட் காடுன்ற விஷயம். அப்படியே கடவுள்கிட்ட போயிட்டு மந்திரம் பண்ணி அப்படியே வேதங்களை பாராயணம் பண்ணி அவரை நீங்கள் அப்படியே ஏங்கி தவித்து நம்ம ஆளுக தவிச்சாங்களா, அதெல்லாம் வேண்டியதே இல்லை. பிகாஸ் ஒன்று உறுதியாக எடுத்துக்கோங்க, உங்கள் உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் சூப்பர் கான்சியஸ்னஸ் என்று ஒன்று இருக்கிறது என்பதை சரியாக வச்சுங்க. சூப்பர் கான்சியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல, அவங்க பேர் வச்சுருக்கிறதுக்காக சொல்கிறேன். கான்சியஸ்னஸ்னால ஜஸ்ட்டு ஒரு உணர்வு, அதாவது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளுக்கு, எமோஷனலுக்கு மேலே நாம் உணரக்கூடிய ஒரு ஜஸ்ட் உணர்வு. இது கான்சியஸாக இருக்கும். அது மாதிரி ஒருத்தர் கேட்குறாரு, அதற்கு நாம் சரியாக கான்சியஸாக பேசுகிறோம். இது கான்சியஸ்னஸ் லெவல். அதுக்கடுத்து என்ன, சப்கான்சியஸ் லெவல்ன்றாங்க. எனக்கு அதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் இருந்தால் சப்கான்சியஸ்லனா ஆழமாக பதிஞ்சிருச்சுன்றாங்க. அப்புறம் சப்கான்சியஸ் தான் உங்களை லீடு பண்ணுதுன்றாங்க. அடுத்து சொல்கிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. என்னையை பொறுத்தவரை அறிவியல் ஆன்மீகத்தின்படி சொல்கிறேன், ஒரு மனிதன் இயங்குவதற்கு 1,00,000 மடங்கு தேவை அவனுடைய மரபணு திறன்களினுடைய முனைப்புத்தான். அந்த முனைப்பு சரியாக செயல்பட வேண்டுமென்றால் எண்ணமும் அன்னமும் திண்ணமானால் பன்முகமாகும் மூளை முனைப்பு. நான் பேசுகிறது ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் பேசுகிறேன், எபிஜெனட்டிக்ஸ் பேசுகிறேன், நியூரோ சயின்ஸு பேசுகிறேன். இதற்கு சரியான தகவல்களோடு பேசுங்க. நீங்கள் படித்து வச்சுருக்க கான்செப்ட்லாம் நமக்கு தேவையில்லை. அப்படின்னா வள்ளுவன் என்ன படித்தான்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் மிரண்டு போயிடுவீங்க. பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினது யார், என்ஜினியர்னு கேட்டால் மிரண்டு போயிடுவீங்க. 1000 ஆண்டுகளுக்கு, 500 ஆண்டுகளுக்கு, 400 ஆண்டுகளுக்கு நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி மனிதனால் செய்ய முடியலை. அதை தூக்கி அங்கிட்டு போடுங்க. அப்போ நீங்கள் எல்லாம் என்னன்னா, யூ ஆர் டிஸ்லொக்கேட்டட், ஒரு இல்யூஷனல், ஒரு வாரம் இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்கிறது குறிப்பிட்ட ஆளுகளை தான். அப்போ நீங்கள் நினச்சிக்கிற வேண்டியது, கடவுள் தன்மையை நமக்குள்ளே எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? சுவாமிஜி சொன்னதை போன தடவை சொல்லிட்டேன். அடுத்து சொல்லியிருக்கேன்,
சுவாமிஜி சொன்னது லட்சம் மடங்கு உண்மை. யூ கேன் டிட்டர்மின் யுவர் டெஸ்டினி என்றால் என்ன? உன் தலையெழுத்து. தலையெழுத்துனா என்ன? பிறந்தேன், சாப்பிட்டேன், பாத்ரூம் போனேன், பிள்ளையை பெற்றேன், ஏதோ சொத்து இருந்துச்சு, மறுபடியும் வாழ்ந்தேன், செத்து போகிறதல்ல. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியை காப்பாற்ற வந்தவன், மறுசுழற்சிக்காக செல்ஃப் ரெவல்யூஷனுக்கு வந்தவன். அப்படி வந்தவர்களில் சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதை இவங்களுக்கு பெரிய ஆளுகளுக்கு பேசி, கல்லூரி மாணவர்களுக்கு பேசி, இளைஞர்களுக்கு பேசியெல்லாம் முடியாது. 90% மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நடக்கும்போது மொபைல். அவங்களுக்கு மொபைலை தவிர ஒருத்தன் கிடையாது துணையே, நைட்டு படுக்கிறது வரைக்கும். பட் குழந்தைகள் இருக்காங்களே, அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த உலகமே கெட்டு போனதுக்கு காரணம் நீங்கள் குழந்தையை வளர்க்கலை. வேர்ல்டு லெவல்லே சொல்கிறேன். இன்னமும் நீங்கள் அவனை ஒரு மாதிரி இமேஜினேஷனில் கொண்டு போய் அவார்டு வாங்கிறது, பணம் வாங்கிறது, பரிசு வாங்கிறதுல இருக்கீங்க. இன்னும் காந்திஜி என்ன பரிசு வாங்கினார் நினச்சி பார்த்தீங்க? நேதாஜி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்கள மட்டும்தான் சிலையாக வச்சுருக்கோம். நம்ம அடிக்கடி சொல்கிறது உண்டு, காந்தியினுடைய நோட்டில் இருக்க காந்தியினுடைய படத்தை நீங்கள் எடுத்துப்பட முடியுமா? நீங்கள் தானே ஆட்சியாளர்கள், எடுக்கவே முடியாது. நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆட்சி போயிரும்னு பயப்படுறீங்க. ஆனால் நீங்கள் காந்திக்கு பதிலாக இன்னொருத்தரை வைக்கலாம், அதில் ஒன்றும் ரகசியமே இல்லை. அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனிதனுக்கு நீங்கள் உருவாக்கலை. அதைத்தான் என்னை பொறுத்தளவில் ஒரு சாதாரண மனிதன் பேசுகின்றேன். இந்த பூமி கெட்டு கொண்டிருக்கும் போது நான் எழுந்து வந்துடலை, நான் ஒரு தூதுவன்லாம் கிடையாது. ஆனால் இதை சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு எவனுமே வேணாம், அரசாங்கமே வேணாம், பணம் வேணாம், பொருள் வேணாம், பின்னணி வேணாம், நான் கலெக்டர் ஃபேமிலி எதுவும் வேணாம். கலெக்டர் ஃபேமிலி, எஸ்பி ஃபேமிலியெல்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இப்போலாம் ஒரு அம்மா இறந்தாங்கல்ல, அவங்களுக்கு மேலேயெல்லாம் பணக்கார குடும்பத்திலேருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இறந்தாங்கன்னு பார்த்துக்குங்க. அவங்களும் ஒரு ஐஏஎஸ், இந்த ஆள் ஒரு ஐபிஎஸ். இது குறை சொல்கிறதுக்குல்ல சார். என்ன நடந்து போச்சு அவங்கனால? வீடு கட்டியிருப்பாங்க, பங்களா கட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. என்ன நடந்துச்சு இறக்குறதுக்கு முன்னால்? ஒன்று செய்ய. அப்போ ஒருத்தனும் பிறந்தவன் மொத்தமாக பணத்தை வச்சு, அதே மாதிரி தான் பல முதலமைச்சர்கள். இதையெல்லாம் கடந்த மனிதர்களை பார்க்கிறோம், நல்ல கண்ணு போன்றவர்களை பார்க்கிறோம். பழைய தலைவர்களை பேசிக்கிட்டே இருக்க வேணாம். பட் இது இப்படி சொன்ன உடனே பல பேர் நாம் எப்படி வந்த தலைவர்கள், நம்ம நாடு எப்படி, மக்களே சிந்திங்க. எவனா சிந்திக்கிறது? சிந்திக்கவே முடியாதேவன். இவன் கம்ப்ளீட்டாக கரப்டடு, இவனுக்கு கொலாப்ஸ்டு. இவன் தவறாமலாம் பண்ணலை. 90% ஏழை பசங்க. ஏதோ வீடு வச்சுருப்பான், பூரா இஎம்ஐயில் தான் இருப்பான். ஒரு காருக்கெல்லாம் வச்சுருப்பான். அவசரத்துக்கு 10 லட்சம் பரட்டி போடுவோம்னா அது எப்படின்னுவான். அதனால் இவன்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் பிறந்த குழந்தையை நீங்கள் உருவாக்கிடலாம். அதுதான் நான் அடிச்சுக்கிட்டே கிடக்கிறேன். எதை? கடவுள் தன்மையை உருவாக்கி 15 வயசுலே சாமியார் ஆக்குறதில்ல. முதலிலே அவனுக்குள்ள இருக்க ஆற்றல். இது யாருமே வைக்கலை சார். இறைவன் என்ற ஒரு இறைசக்தி வச்சது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். மாடு, மிருகங்கள், பறவைகள் எல்லாருக்கும் இருக்குது டிஎன்ஏ, அதுக்குரிய டிஎன்ஏ. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அக்கார்டிங் டு யுவர் அப்சர்வேஷன், அக்கார்டிங் டு யுவர் டிஎன்ஏ, அக்கார்டிங் டு யுவர் என்விரான்மெண்ட்ஸ், எவ்ரி செகண்ட்ஸ் your DNA is elevating, enlarging, enriching, enlightening and evergreening. இது நடந்துக்கிட்டு இருக்கு. 10 வருஷம் ஓடுறான் ஒருத்தன், ஆனால் 1 வருஷம் ஓடுறவன் அடிச்சிடறான் அந்த ஸ்போர்ட்ஸில். காரணம், அந்த ட்ரைனிங் ஏற்றிடுறான் உடம்புக்குள்ள. அவன் தான், அவனுடைய உடம்பு தானே 15 செகண்டுக்கு ஓடாத 10 ஆக்குனது. அவனுடைய உடம்பு தானே. அந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய ரகசியத்தோடு அவன் உள்ளே வைத்திருக்கக்கூடிய எனர்ஜி, அந்த எனர்ஜியினுடைய ரகசியத்தை புரிஞ்சாதான்
ஓஹோ, இது நாம் கொண்டு வந்ததில்ல, எது கடவுள் தன்மைன்றது உள்ளேயே இருக்குன்னு சொல்லி அலைகிறாங்கல்ல. தத்துவமசின்னு சொல்கிறாங்கல்ல, அது லட்சம் மடங்கு உண்மை. அதை புரியாமல் நான் பெரிய ட்ரைனிங் கொடுக்குறேன். ஒரு பய வரலை சார். எத்தனை வேதாந்த பாடசாலைகள் இருக்குது, எத்தனை நம்ம திருவாசகத்தை ஓதுறவங்க இருக்காங்க, எத்தனை மடங்கள் இருக்குது. யார் வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். விவேகானந்தர் மடத்திலே அவரை தவிர ஒருத்தர் அவர் மாதிரி வந்திருக்காரான்னு சொல்லுங்கள். அப்போ கேட்பீங்க, அது கடவுள். இங்கே தான் நான் உடைக்கிறேன் உனக்கு. நீ ஆகலாம் என்பதை புரிஞ்சுக்க. அப்புறம் திருப்பி என்ன கேட்ப, நீ ஆயிட்டியாண்டு. நான் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீ பெரிய ஞானியாக போறிய, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த உணர்ந்ததையெல்லாம் எனக்கு அந்த சக்தியினுடைய ரகசியம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நீ ஒன்றுமில்லாமல் வந்துவிடு. பகவத்கீதையில் இருக்கிறத பகவத்கீதையை நான் ப்ரொபகேட் பண்ண விரும்பலை. எதை கொண்டு வந்தால் எதை எடுத்துக்கிட்டு போகிற. இன்றைக்கி இந்த நான் பைக்கில் நின்று பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு இது யாருதோ தெரியாது. இப்போ இதில் என்ன இருக்குது, இது தெரியாதுன்னு சொன்னோடனே அப்படியே நீங்கள் ரினன்சியேஷன் ஆகி அப்படியே நீங்கள் பற்றற்று போய் கிடையாது. அந்த லைஃப்பை லீடு பண்ணுற விஷயத்தை கண்டுபிடிங்க. நமக்கு இருக்கக்கூடிய 24 மணி நேரத்துலேயும் நம்மோடு இருக்கக்கூடிய இந்த உடலை மட்டும் முதல்ல பராமரிங்க. கடவுள் தன்மைக்கு நீங்கள் வர்றதுன்னா காலையில் தண்ணி அடிக்கிறது, நைட்டு தண்ணி அடிக்கிறது, அப்புறம் எல்லாம் பேசுகிறது, தத்துவங்கள்லாம் பேசுகிறது, கடவுளை பற்றி சொற்பொழிவாற்றுறது. நோ 1440 நிமிடங்களும் 86,400 செகண்ட்ஸும் உங்களோட டைம் இருக்குது. எப்படி 1440 நிமிடம் உங்கள் சொத்து, 86,400 செகண்ட் உங்கள் சொத்து, உங்கள் உடலுடைய ஒவ்வொரு செல்லும் உங்கள் சொத்து. அதுக்கு மேலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்க டிஎன்ஏ மரபணு திறன் நம்ம சொத்து. ஏன்னா சகாயம் ஐஏஎஸ் ஆகிருக்க முடியாது. புரிஞ்சுக்கங்க. இதுக்கெல்லாம் பிறப்பு, அந்த ஜாதியில் பிறந்தவர்னா ஒருத்தரும் ஆகலை, மறுபடியும் இன்டர்பிரிட்டேஷன் தான். நான் சொல்கிறேன், அது நீங்கள் இவர் ஆயிட்டாரா அவர் ஆயிட்டார்னு பேரெல்லாம் வேணாம். தெளிவாக இருந்துக்கிட்டீங்கன்னா எப்படின்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் உலகியல் வாழ்க்கையும் இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலகத்தை பற்றி அப்புறம் பார்த்துக்குறோம். இங்கே வாழும்போது ஒரு நிமிடம் கூட நான் டிஸ்லொகேட் ஆகாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல் இருந்தேன்னு சொன்னால் எந்த மருத்துவம் சார் உங்களுக்கு தேவை? நம்மளை பொறுத்தளவில் ஒன்று கெட்டிருக்குன்னா நம்மளுடைய உணவு முறையில் சரியில்லைன்னு தான் என்னுடைய கணக்கு, என்னுடைய உணர்வு முறையில் சரியில்லைன்னு என்னுடைய கணக்கு, என்னுடைய உறவுகள் நட்புகள் முறையில் சரியில்லைன்னு தான் என்னுடைய கணக்கு. அங்கே தான் தீதும் நன்றும் பிறதர வாரா என்பதை கண்டுபிடிச்ச போது அப்போ என்ன செய்யணும்? நம்மள்ட்ட இப்போ எவ்வளோ சொத்து இருக்குது? காலையில் எந்திரிச்சு பார்த்தோம்னா 1400 நிமிடம் இருக்குன்னு யார் சிந்திச்சிங்க? நானும் ஒரு 10,000 50,000 பேர்கிட்ட கேட்டேன், பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேட்டேன், பெரிய பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி இருக்கவங்கலாம் கேட்டேன். சார் ஒரு நாளைக்கு எவ்வளோ? 24 மணி நேரம். எத்தனை நிமிஷம்? எத்தனை நிமிஷம் சார் தான். அப்போ தனக்குள்ள இந்த பூமியும் இந்த பிரபஞ்சமும் கொடுத்த இந்த நொடியை கூட நீ உனக்கு கான்சியஸாக இருக்க முடியலையே. உன்னுடைய உடம்பு இத்தனை 10,000 கோடி செல்களும் மூளையில் இருக்குது, 10,000 கோடி சூப்பர் கம்ப்யூட்டர் உன் பிரெயினில் இருக்குது. இந்த உலகத்தில் நீ இயங்குறீன்னா ஒரு மனிதன் கண்டுபிடிச்ச உன்னை வச்சு ஓசியாக ஓட்டிக்கிட்டு இருக்க. அது உனக்கு தெரியலையே. அதுதான் யூஜிகே சொல்லும்போது அவ்வளவு தூரம் எனக்கு ஃபயர் ஆகும். We have a tremendous mechanism in our body. அந்த ட்ரெமெண்டஸ் மெக்கானிசத்தை நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர் படித்தவங்க புரியலை. அவங்க புரிஞ்சுருந்தாங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாத்துக்குமே ஜென்ரல் மெடிசன் இருந்தது. இப்போ காதுக்குள்ளே உள்ளே ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு தனி, கண்ணுக்குள்ளே உள்ளே இருந்தால் அதுக்கு தனி. இப்போ அந்த கண்ணு பார்க்குதே, அதுக்குள்ளே ஒரு விஷன் இருக்கே, அந்த விஷனை எப்படி இந்த பூமிக்குள்ளே இந்த கண்ணுக்குள்ளே கொண்டு வந்திருக்கே ஒன்று, அதை உணர்ந்தீங்களா? மருத்துவர்களே இதுக்கு ஒரு கொஸ்டின் பதில் சொல்லணும். எங்களுக்கு தொழில்றாங்க, தொழில்ன்றது இது வேறு தொழில் மாதிரி தானே. காது, கண், மூக்கு, தொண்டை, நரம்பியல் நிபுணர், ஹார்ட்டு, கார்டியாலஜிஸ்ட், ரைட் சார். அதுக்கு பிறகு உங்கள் உடம்புடைய இத்தனை லட்சம் கோடி
ஒரு நாளைக்கு இறந்து போனால் முடிஞ்சு போச்சு. பிஃபோர் தேட் ஒவ்வொரு நொடியும் உங்களை நேசி, உங்களை எப்படி நேசிக்கிறது? உங்களை உடலுடைய ஒவ்வொரு ரகசியத்தையும் நேசிக்கணும். உங்களோட இருக்கக்கூடிய மரபணு திறன்களை நேசிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் தலையை நிர்ணயிக்க சுவாமி சொன்னதை சொல்கிறேன். எப்படி நிர்ணயிக்க முடியும்? நீ அறிவாளியாக மட்டும் பெரிய கெட்டிக்காரனாக இருந்தால் மட்டும் போகாது. உன்னுடைய உள்ளிருந்து தூண்டக்கூடிய ஒரு மகா ரகசியம் மரபணு தான். அந்த மரபணுக்குள்ளே போனியா உன் அறிவில் சொல்லுவ. ஒரே குழந்தை, 2 குழந்தை, ட்வின்ஸு, இவன் வேற அவன் வேற, இரட்டை குழந்தைகள் மாற்று. அப்போ ஒற்றி பிறந்த குழந்தைகள் வேறு இதெல்லாம் எல்லாம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. பிகாஸ் ஆஃப் டிஎன்ஏ. ரமணருடைய அன்னை ஆகலை, சுவாமி விவேகானந்தருடைய அன்னை ஆகலை. புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓஹோ அதை நீங்கள் கான்சியஸாக டு யூ கான்சியஸ்லி understand your DNA process, that how it's evaluate when you observe, how to evaluate when you activate, how to evaluate when you are experiencing, how to enrich and enlarge and enlight when you are experiencing and when you are experiencing with your actions continuously and conscious. That's what I am telling all these things. Just knowing the DNA, identical twins is not different. அதெல்லாம் சொல்லிடுறீங்க. 5 விளையாது 50 விளையுமா? 5 விரல் ஒன்றா இருக்குது. 5 விரல் இல்லை சார். உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி டிஎன்ஏக்களில் இன்றைக்கி 25,000 டிஎன்ஏக்கள் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி புரூஸ் லிப்டன் போன்றவர்கள் பயாலஜிஸ்டில் பெரிய பவர்ஃபுல்லானவங்கள்லாம் சொல்லி அதை நிரூபிக்கப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல. இலான் மஸ்குடைய அண்ணன் என்னான்னு கேட்டு போகிறோங்க. அவர் இலான் மஸ்க் மாதிரியா? ட்ரம்ப்புடைய அண்ணன், ஒபாமாவுடைய அண்ணன், தம்பி, தங்கச்சி. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா காந்தியுடைய மகன் வந்தாரா? காந்தியுடைய மகன் தண்ணி அடித்தார்லாம் சொல்கிறாங்க. ஒய்? பிகாஸ் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைகளை நீங்கள் வளர்க்கவில்லை. இப்போ நான் அதுக்குரிய ஃபுல் கான்செப்ட் வச்சு தான் செல்ஃபாலஜி ஒன்று டிசைன் பண்ணி அதை நான் ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆயிரக்கணக்கான கடுமைகளுக்கும் மத்தியில் சொல்கிறேன். யார்கிட்டையும் இதை சொல்லலை. கடுமைகள் இருக்கும் எனக்கு, ஆனால் எனக்கு சொல்லும் நிச்சயம் செய். 2 விஷயம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னுடைய ஆற்றல் என்னை தூண்டும். அதற்கு பிறகு எம்டினஸ்ஸாக நம்ம ஆகும்போது அந்த உயர் சக்தி, இறைசக்தி என்று சொன்னாலும் சரி, கடவுள் சக்தி என்று சொன்னாலும் சரி, மகாசக்தி என்றாலும் சொல்லி, பிரம்மம் என்று சொன்னாலும் சரி, அது கரெக்டாக அப்படி ஆஃப் ஆகும்போது அது நம்மளுடைய பிரெயினுக்குள்ளே கொடுத்து நம்மளுடைய தாட்டுக்குரிய விஷயம்லாம் சமூகத்தில் எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்கும். அதை உணர்ந்த பிறகு உணர்ந்து கொண்டே செயல்பட்டு கொண்டே இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதில் பதியணும்னு சொல்லணும்னா டிவி ஸ்டேஷனுக்கு போகணுன்றான், டிவிக்கு பணம் கேட்கணும். அங்கே கண்டினியூவஸாக வருமா எனக்கு? அப்போ தான் எனக்கு அந்த மரபணு சொல்லுது. அப்படியே வச்சுக்கோங்க. டிஎன்ஏ இன்ஸ்டிகேட்டட் மீ கோ ஆன் சர்ச் புதிதாய் பெற, புதிதாய் எழு, புதிதாய் பெற, அறிவியலை தேடு, அதோடு அறிவியல் கலந்த ஆன்மீகத்தை தேடு. நிறையா பேருக்கு அறிவியல் ஆன்மீகம்னு நிறையா விலகாமல் சொல்கிறேன். இது வேறு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வச்சுருக்கிறது பூரா இந்த மனிதர்களை அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் ஒரு ஆன்மீக புரட்சி என்னால் நடக்கலை, நான் சொல்லுகின்ற கான்செப்ட்னால் நடக்கும் என்பது என்னுடைய கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.